இருந்தாச்சு அதுக்கு ரொம்ப மைபலாக இருக்குல்ல இதுக்குலாம் அரைச்சிட்டு இருந்தாச்சு. புளி ஊற போட்டாச்சு. இனிமேல் மண்சட்டியில் வைங்க தான் நல்லாயிருக்கும். இருந்தாச்சு அதுக்கு ரொம்ப மைபலாக இருக்குல்ல இதுக்குலாம் அரைச்சிட்டு இருந்தாச்சு. புளி ஊற போட்டாச்சு. இனிமேல் மண்சட்டியில் வைங்க தான் நல்லாயிருக்கும். மண்சட்டி வித்தியில் வித்தியாசமாக இருக்கும். சுங்கங்கடையில் வாங்கினோம் நாங்கள். இல்லை, நாகர்கோவிலில் தான். நல்லா சூடாகணுன்னே புளியை கரைச்சி ஊற்றுவோம். இவ்வளோ நேரம் போடாமல் வந்திருக்கேன். புளி ஊற்றி கரைச்சி நம்ம அரைச்சிருந்த மசாலாவும் உள்ளே போட்டாச்சு. இனிமேல் கொதித்த பிறகு மீனை போடணும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா சலன்னு கொதிச்சு வந்த பிறகு தான் சட்டி பற்ற வைக்கணும். நல்லா எடுத்து சாப்பிட்ற மாதிரி மீனை போடுவோமா. நல்லா கொதிக்கும் போது இப்போ மீனை போட்டுடலாம். போட்டு நல்லா பற்றி குறுகுறு வந்தோடனே இருக்கணும். குழம்புக்கு எத்தனை மீன் வேணுமா? குழம்புக்கு சரி, ஓகே, டன். எங்கே நல்லா சட்டி பற்ற வந்தோடனே நம்ம போட்டு இருக்க வேண்டியதான். மண்சட்டி வித்தியில் வித்தியாசமாக இருக்கும். சுங்கங்கடையில் வாங்கினோம் நாங்கள். இல்லை, நாகர்கோவிலில் தான். நல்லா சூடாகணுன்னே புளியை கரைச்சி ஊற்றுவோம். இவ்வளோ நேரம் போடாமல் வந்திருக்கேன். புளி ஊற்றி கரைச்சி நம்ம அரைச்சிருந்த மசாலாவும் உள்ளே போட்டாச்சு. இனிமேல் கொதித்த பிறகு மீனை போடணும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா சலன்னு கொதிச்சு வந்த பிறகு தான் சட்டி பற்ற வைக்கணும். நல்லா எடுத்து சாப்பிட்ற மாதிரி மீனை போடுவோமா. நல்லா கொதிக்கும் போது இப்போ மீனை போட்டுடலாம். போட்டு நல்லா பற்றி குறுகுறு வந்தோடனே இருக்கணும். குழம்புக்கு எத்தனை மீன் வேணுமா? குழம்புக்கு சரி, ஓகே, டன். எங்கே நல்லா சட்டி பற்ற வந்தோடனே நம்ம போட்டு இருக்க வேண்டியதான்.